நாட்டில் இல்லை, தமிழ்நாட்டில் நடந்த சம்பவம். மாட்டிறைச்சி எடுத்து சென்ற மூதாட்டிக்கு நடந்த கொடுமை. தமிழகம் எதை நோக்கி செல்கிறது? தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த நவலை கிராமத்தைச் சேர்ந்த 59 வயது மூதாட்டி பாஞ்சாலி. தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த இவர் வயிற்று பிழைப்புக்காக தினமும் அரூர் டவுனில் இருந்து நவலை கிராமத்திற்கு மாட்டு இறைச்சியை எடுத்துச் சென்று வியாபாரம் செய்து வருகிறார். அன்றைய தினமும் வழக்கம் போல் மாட்டிறைச்சியை எடுத்துக்கொண்டு அரசு பேருந்தில் பயணம் செய்துள்ளார். இந்த நிலையில் பேருந்தில் டிக்கெட் கொடுக்க வந்த நடத்துனர் ரகு மூதாட்டியை பார்த்ததும் ஆவேசமாக திட்டியுள்ளார். மேலும், இதற்கு முன் எத்தனை முறை உன்னை வர வேண்டாம் என்று சொல்லியிருந்தேன், ஏன் பேருந்தில் ஏறினாய், முதலில் கீழே இறங்கு என்று பேருந்தில் அனைவர் முன்னிலையிலும் மூதாட்டி மனது புண்படும் வகையில் பேசியுள்ளார். அது மட்டுமல்லாமல் அரூர் மோப்பிலிப்பட்டி காட்டுப்பகுதியிலேயே பஸ்ஸை நிறுத்தி அந்த மூதாட்டியை பாதி வழியிலேயே இறக்கிவிட்டுள்ளார். தொடர்ந்து அந்த மூதாட்டி, இன்று ஒரு நாள் மட்டும் என்னை விட்டு விடுங்கள், இனிமேல் இப்படி கொண்டு வர மாட்டேன், தயவு செய்து அடுத்த பேருந்து நிறுத்தத்தில் கூட இறக்கி விடுங்கள், நடு காட்டில் இறக்கிவிட்டால் நான் என்ன செய்வேன் என்று நடத்துனரிடம் கெஞ்சியுள்ளார். ஆனால் எதையும் காதில் போட்டுக்கொள்ளாத நடத்துனர் ரகு உச்சி வெயில் என்றும் பார்க்காமல் நடு ரோட்டிலேயே மூதாட்டியை இறக்கிவிட்டுள்ளார். இதையடுத்து இச்சம்பவம் குறித்த தகவல் சோசியல் மீடியாவில் காட்டுத்தீயாய் பரவியது. இணையத்தில் இருந்த பல சமூக ஆர்வலர்களும் பஸ் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் 2 பேரும் மீதும் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கொந்தளிக்க ஆரம்பித்தனர். இந்த சர்ச்சை இணையத்தில் பூதாகரமாக வெடித்த நிலையில் தருமபுரி மண்டல போக்குவரத்து நிர்வாகம் அந்த பேருந்தின் நடத்துனர் ரகு மற்றும் ஓட்டுநர் சசிகுமாரை தற்காலிகமாக பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டது. தொடர்ந்து இந்த பகுதியில் ஆதிக்க சாதியினர் தாழ்த்தப்பட்ட வகுப்பினரை இதுபோன்ற மன உளைச்சலுக்கு ஆளாக்கி வருவதாகவும், இப்படி கீழ்த்தரமாக நடத்துகின்றவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுத்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதே சமயம் அவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் பலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு பாளையம் பள்ளி என்ற கிராமத்தில் தாழ்த்தப்பட்ட வகுப்பில் இருக்க கொட்டாங்குச்சியில் டீ கொடுத்த சம்பவம் அரங்கேறி இருந்த நிலையில், இப்போது மாட்டிறைச்சி கொண்டு சென்ற நேரத்தில் பேருந்தில் பாதி வழியில் இறக்கிவிட்ட சம்பவம் நடந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தருமபுரி மாவட்டத்தில் அரசு பேருந்தில் மாட்டிறைச்சி எடுத்துச் சென்றதற்காக மூதாட்டியை பேருந்து நடத்தினர் பாதி வழியில் இறக்கிவிட்ட சம்பவம் இணையத்தில் வைரலாகி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட நபர் காவல்துறையில் புகார் கொடுத்ததை அடுத்து அப்பேருந்தின் நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. உங்கள் தின சேவல்.